Hi everyone, today's recipe prawn egg fry. செய்ய தேவையான பொருட்கள் prawn 1/4 kg, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன், தனியா தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், गरम मसाला 1/4 टीस्पून, पेपर जीरा पाउडर 1/2 टीस्पून, मंजल तूल 1/4 टीस्पून को கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கோங்க. ஆயில் 50 ml, எக் 3, ஆனியன் மீடியம் சைஸ் 1 சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். சோம்பு ஜீரகம் 1/2 டீஸ்பூன், salt 1/4 டீஸ்பூன், curry leaves 5, கொத்தமல்லி சிறிதளவு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு pan எடுத்துக்கங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதை ஹீட் ஆகுற வரை வெயிட் பண்ணனுங்க. ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஒரு 2 minutes விடுங்க, ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் ஃபர்ஸ்ட் இந்த ஜீராவையும் சோம்பையும் ஆட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இது வெடிக்கும்போது ஆனியன் ஆட் பண்ணுங்க. ஆனியன் நல்லா சாட்டை ஆகிற வரை வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி குக் ஆகும்போது கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஆனியன் ஃப்ரை ஆனதும் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதுவும் நல்லா ஃப்ரை ஆகணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் சாட்டை பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் மசாலாஸ் எல்லாம் ஒன்று ஆட் பண்ணிடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிட்டு prawn ஆட் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி prawns எல்லாம் மசாலாவோட மிக்ஸ் ஆகுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா முட்டையில் சால்ட் ஆட் பண்ணுவோம், அதனால இப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் 10 minutes க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா ப்ரான்லேருந்து தண்ணி வருங்க. அதனால தண்ணி எதுவும் நம்ம ஆட் பண்ண வேண்டாம், அந்த வாட்டரே சரியாக போகும். இங்கே பாருங்கள், ப்ரானில் வாட்டர் வந்திருக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் 10 minutes குக் பண்ண வேணுங்க. இந்த ஸ்டேஜ் வரும்போது கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுங்க. ப்ரான்ஸ் எல்லாம் ஓரம் பண்ணிடுங்க எக் ஆட் பண்ணுறதுக்கு. ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எக்கு சால்ட் போட்டு பீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த எக்கை ப்ரான்ஸில் ஆட் பண்ணிடலாங்க. சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்க. எக்கை ஆட் பண்ணதும் ஃப்ளேமை மீடியம் பண்ணிடுங்க. 1 minute அப்படியே எக்கு பாயில் ஆகிட்டோங்க. 1 minute அப்புறம் எக்கு லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி எக்கு மிக்ஸ் பண்ணிட்டு ப்ரான்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடுங்க எக்கோட. இப்படி மீடியம் ஃப்ளேமில் 1 minute குக் ஆகட்டுங்க. நல்லா இந்த மாதிரி எக்கு ப்ரான் எல்லாம் பேனில் ஸ்டிக் ஆகாத மாதிரி மிக்ஸ் பண்ணணுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ப்ரான் எக்கு
ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. டெலிஷியஸ் ப்ரான் எக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Bye bye, take care. We'll see you in next video. Thanks for watching.